பார்க்கலாம்டா. நீ என்ன நினைச்சே? வாங்க பார்க்கலாம். ஐயோ என்னடா கொஞ்சம் செத்து கிடக்குது. டீ என்னடா ஆச்சு? ஐயோ டீ ஐயோ என்னடா செத்து புற செத்துது. ஐயோ டீ இதுக்குள்ள டீ டீ இது ஒரு வேற ஒரு மீன் சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே செத்துருச்சு. சரி இதை புதைச்சிடலாமா? பாவண்டா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செத்துருச்சு. நான் அதை புதைக்க போகிறேன். பாவம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை புதைச்சிடலாம். பாவம் இது போதுமான குழின்னு நினைக்கிறேன். பாவம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். தானா ஃப்ரெண்ட்ஸ் இது நான் புதைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாவம். உங்களுக்கு இந்த மாதிரி மீன் செத்துருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எப்படி செத்துதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது பசிக்காக ஒன்றுன்னா எப்படி சொல்கிறது, பசிக்கிறதுனால ஒன்றுன்னா அந்த மீனை அதையே கொண்டு சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அது மீன் ஃபுட் போட போகிறேன். பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரியலி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப பாவம். எனக்கு தெரிஞ்சது குட்டி போட்டு சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பாவம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க நம்ம ரிப்பன் போட்டுடலாம். இங்கே நான் RIPன்னு எழுதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கு இப்போ ஃபுட் போட போகிறேன். பாவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அவன் மீன் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டான். நம்ம மீன் ஃபுட் போட போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீன் ஃபுட் போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போட்டுடலாம். இது போதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை நிறைய ஃபுட்டு சாப்பிட்டு செத்துருக்குமே. எப்படி செத்துதுன்னு தெரியலையே. சரி விடுங்க. அது சந்தோஷமாக இந்த மீன் ஃபுட்டை சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். அது செத்துருச்சு. அதுவும் பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். அதுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். அடுத்த பாட்டில் சந்திப்போம்.